வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாத பலன்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே மாத பலன்கள் எந்த மாதிரி நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு குறிப்பு இந்த பதிவில் கொடுக்குறேனுங்க. பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவான் மேசத்தில் இருக்கிறாரு அப்படின்னா சித்திரை மாதம், ரிஷபத்தில் இருக்கிறாருன்னா வைகாசி மாதம், அந்த மாதிரி ஆடி மாதம்னா கடகத்தில் இருப்பார். அப்போது கடகத்தில் அந்த சூரிய பகவான் 31 நாள் இருக்கிறார் அப்படின்னா அந்த 31 நாட்களில் எத்தனை நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு? முதல்ல 3 நட்சத்திரம், முதல்ல 3 நாள் ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 3 நாள் இருப்பார். ஆடி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. 3ஆம் தேதிக்கு மேலே நமக்கு கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ 17 தேதிக்கு மேலே 18 தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது மாத கிரகமான சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ, யாருடைய சாரம் வாங்குறாரோ அந்த சாரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொடுக்கறது தான் 100% ஆதாரபூர்வமான மாத பலன்கள். இது ஒரு விதம். ரெண்டாவது விதம் என்னன்னா, ஆடி மாதத்தில் எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது. இப்போ ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இருக்காருன்னா குருமங்கள யோகம். அப்போது அந்த பாவகத்தில் அந்த 2 கிரகம் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி கடகத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. புதனாதித்ய யோகத்தோடு சேர்ந்து சுக்கிர பகவான். அப்போ அந்த 3 கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன பலன் கொடுக்கும்? இப்போ நம்ம ராசி மிதுன ராசினா மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் இந்த 3 கிரகங்கள் இருக்குது. எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இணையதளத்தில் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஒன்று இதை பேஸ் பண்ணணும், இல்லையா சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தையோ அல்லது வாங்கக்கூடிய சாரத்தையோ வச்சு பேஸ் பண்ணணும். ரெண்டும் கிடையாது, ஏதோ ஒன்று நாமளும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது இது 2 மையப்படுத்தி இந்த மாத பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. ஆடி மாதம் பிறக்கப்படக்கூடியது எல்லாருக்கும் தெரியும். ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அனுச நட்சத்திரத்தில் ஒரு மாதம் பலன்கள் நம்ம சொல்கிறோம்னா அந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரம் அவசியம். அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் விருச்சக ராசியில் 215 டிகிரியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ மாதத்துக்குரிய ஆயுள் காலம், இந்த மாதத்துக்குரிய காலம் 31 நாள். அப்போ அந்த 31 நாள் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன், அது ஞாபகம் வச்சுக்கிடணும். அந்த புதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் 117 டிகிரியில் இருக்கிறார். கரெக்டாக 91 டிகிரியில் நமக்கு சூரிய பகவான். எப்பயுமே சூரியன் கூட எந்த கிரகமாக இருந்தாலும் 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் அஸ்தமனம் ஆகும். நம்ம ராசிநாதன் புதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் ஆயிலி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் 117 டிகிரியில் இருக்கிறார். அப்போது சூரிய பகவானோட சேர்ந்து அவர் யோகமாக தான் ஆகிறாரே தவிர அஸ்தமனம் ஆகலை. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே மிதுனராசி நண்பர்களுக்கு யோகமாக தான் இருக்கே தவிர பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, பொதுவாகவே இந்த மிதுன ராசி நண்பர்களால் பல பேர் நல்லா இருப்பாங்க. பல பேருடைய வாழ்க்கைக்கும் சரி வாழ்வாதாரத்துக்கும் சரி ஏதாவது ஒரு வகையில், அது பணம் கொடுத்து தான் உதவி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இது மிதுன ராசி நண்பர்கள் காரணமாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் இந்த மாதத்தில் குறைய போகுது. 2 வருஷமாக 2.5 வருஷமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் இந்த ஆடி மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு குறைய போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரப்போகுது. அதுவும் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார என்றைக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு நல்லது, யாருக்கோ எப்போவோ நீங்கள் செஞ்ச ஒரு நல்லது, என்றைக்கோ நீங்கள் போட்ட ஒரு விதை இந்த தருணத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் ராசிக்கு 12வது பாவகத்தில் குரு இருக்கிறாரே, குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரே, அவர் தானே தொழில் ஸ்தானாதிபதி. அதனால் இந்த நேரத்தில் செய்யலாமா வேண்டாமா? தயவு செய்து சொல்கிறேன், பார்த்துக்கிடுங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் அசுர குருவுடைய வீட்டில், தேவகுரு அசுர குரு வீட்டில் சந்திர பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் ஏறு இருக்கும்போது குரு சந்திரன் யோகம், குரு சந்திரனுடைய சாரம் வாங்குவதால் குரு சந்திர யோகம், அதுபோக குரு செவ்வாவுடன் சேருவதால் குரு மங்கள யோகம். அதுபோக மிதுன ராசியாதிபதி புதன் மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் புதன் ஆயிலி நட்சத்திரம் 117 டிகிரியில் இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம். அப்போ நமக்கு எத்தனை யோகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 யோகம் வருது. அந்த 3 யோகத்தில் ஒரு யோகம் கூடவா நம்மளை வளர்த்தி விட்டுடாது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடாது. அதாவது பொதுவாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் ஒருத்தர் விடணுன்ற அவசியம் நமக்கு இல்லை, கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம போகிற பாதை இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும். அந்த ஆள் தான் இந்த பிரபஞ்சம். பொதுவாகவே இந்த மிதுனராசி நண்பர்கள் கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும். அதாவது இந்த மீன்குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் குருகுலத்தில் இருப்பாங்க. குருகுலம்னா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் துறைகளெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பேச்சாளர் அதிகமாக இருப்பாங்க, பேச்சு திறமைக்குடையவங்க அதிகமாக இருப்பாங்க. பட்டிமன்ற பேச்சாளர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பாடகர்கள் அதிகமாக இருப்பாங்க, கவிஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் நம்ம வயிறு வலி இப்போ தீருமா, நம்ம வயிற்று வலினா என்ன, நம்ம கஷ்ட நஷ்டம் இப்போ தீருமா ஆடி மாதத்தில் அப்படின்னா, ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை போர்க்களம்ன்றது 18 நாள். ஆடி 1லிருந்து ஆடி 1ல் ஆரம்பித்து ஆடி 18ஆம் தேதி தான் போர்க்களம் முடியுது. 2.5 வருஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சங்கடம் கஷ்டம் இந்த ஆடி மாதம் 15 தேதிக்குள்ளார இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு சாமி சத்தியமாக சரியாக போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரிய பகவான் 2வது பாவகத்தில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். தகரியஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி, தனஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போது குரு பகவானுடைய சாரம் வேறு வாங்குறாரு இல்லை, தொழிலில் நல்ல எண்ணம் சிந்தனைகள் ஏற்படுத்தும். தனித்து தொழில் செய்யணுன்ற ஆதங்கம் அதிகமாக இருக்கும், ஆசை அதிகமாக இருக்கும். ஆசை இருக்குது, இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம், நிறைய ஆதங்கம் இருக்கும். நம்மளால் முடியலையே அப்படின்ற ஆதங்கம் நிறையவே இருக்கும். அப்போது நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். ஏற்கனவே தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு மினிமமாக ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நாம் ஏன் மேக்சிமமாக செய்யக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடாது, விரிவுபடுத்தக்கூடாதுன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். தாராளமாக செய்யலாம். வெளிநாடு தொடர்புள்ள வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இது எல்லாமே இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது இந்த பிரபஞ்சம். பொதுவாக இந்த சூரிய பகவான் அப்படின்றது யாருன்னா, நான் முதலியே சொன்னேனுங்க, சூரிய பகவான் அப்படின்னா அரசன். எல்லா கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா தலை கிரகம் சூரியன். மிதுனராசி நண்பர்களுக்கு மட்டுமே தகரிய ஸ்தானாதிபதியாக வருவார் சூரிய பகவான். துணிச்சல், தெம்பு, தகரியம் ஜாஸ்தி தான். வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்கணும் இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம உழைப்புக்கேற்ற உயர்வு கொடுக்க போகுது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான். இத்தனை நாள் மற்றவங்களுடைய பார்வைக்கு நாம் தப்பாக தெரிஞ்சிருந்தாலும் இந்த நேரத்தில், அதாவது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தோம், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற அந்த சங்கடங்கள் நீங்கும், கெட்ட பேர்கள் நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், அடுத்த கட்டத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற பகை, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற விரோதம் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்க போகுது. அதுபோக இந்த புதன் யாருன்னு கேட்டிங்கன்னா வாகன ஸ்தானாதிபதியும் புதன் தான். ஏன்னா மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போது ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே சூரிய பகவான் கோட்சார ரீதியாக புதனுடைய சாரம் சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில் வரார். ஆயிலி நட்சத்திரத்தில் புதன் சூரியன் வரார் அப்படின்னா ஏற்கனவே மாதம் அந்த 15 தேதிக்குள்ளார புதனாதித்ய யோகம்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 18 தேதியிலிருந்து 31 தேதி வரை புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நிறைய மிதுன ராசி நண்பர்களுக்கு வாகன யோகம் இருக்குது. ஒன்று வாகன யோகம் இருக்கும், இல்லையா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நேரத்தில் ஒரு வீடு வாசல் நம்ம வாங்குவோம்ட்டு திடீர்னு செட் ஆகும். இதெல்லாம் எப்போ வரும்னா ஆடி மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு ஆடி மாதம் 31 தேதிக்குள்ளார இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அதாவது எதிர்பாராத ஒரு திருப்புமுனை. அதுபோக இந்த 5 கூடிய கிரகம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்துக்கு அதிபதி 2ல் இருக்கிற அப்படி 2ல் இருக்கிற கிரகம் 15ஆம் தேதி சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு வரார். அதாவது பிள்ளைகளுக்கு இப்போ மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து பிரித்து கொடுக்கல, இல்லை கல்யாண கச்சேரி செஞ்சு வைக்கல, உங்களுடைய கடமையை செஞ்சு வைக்கலையே அப்படின்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்குது, கவலைகள் உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த நேரத்தில் அதுக்குண்டான ஒரு நேரம் தானுங்க. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் ஏறும் பொழுது 100% உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க போகுது. அதுபோக இந்த 7வது பாவகத்துக்கு அதிபன் சொல்லுவோம் இல்லைங்களா, கல்யாணஸ்தானாதிபதி சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். அப்போ சுக்கிரன் நமக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு. இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிறதுனால ஒரு சில மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக திருமணமாகி பிரிஞ்சிருக்கோங்க, காதலர்களுக்கிடையே பிரச்சனை இருக்குதுன்னா அந்த சங்கடங்களெல்லாம் சமாதானமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? எது எப்படி இருந்தாலும் மிதுனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி பொது பலனாக சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நடந்தது எந்த அளவுக்கு நடக்கலைன்ட்டு. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.